Hi, hello, welcome to Kriti's Microlearning with me Kritika, and this video is on language across curriculum unit 1. In that we are going to look into the second question. Last video first question pato, now second question, understanding home language and school language. Okay, last video we have seen what is a language, what are the functions of language and characteristics of language. Now we are moving into understanding about the home language and school language. So first thing, what is home language? Home language is nothing but the first language the child get exposed to. As soon as the child born, the first language what the child get exposed to is the home language. It can also be called as family language, first language, your mother tongue, or your native language, or L1 in short. In short, we can call it as L1, that is first language, language 1, or family language, which is spoken in a family, or the mother tongue. ஜென்ரலாக வீட்டில் பேசுகிற லாங்குவேஜ் வந்து நம்ம மதர் டங் தாய்மொழியாக தான் இருக்கும். அதுதான் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே ஃபஸ்ட் லாங்குவேஜும் அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தான் வந்துட்டு வி கால் இட் அஸ் ஹோம் லாங்குவேஜ். ஓகே, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹோம் லாங்குவேஜ்? ஹோம் லாங்குவேஜ் எதனால அவ்வளோ இம்பார்ட்டண்ட்? த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் த சைல்ட் லேர்ன்ஸ் இன் இட்ஸ் என்டையர் லைஃப் டைம். On the whole lifetime, if the child is going to live for next 100 years, the first language what the child learns is its home language. அந்த ஹோல் லைஃப் டைமுக்கும் அவங்க கற்றுக்கிற ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்துட்டு அவங்க ஹோம் லாங்குவேஜ் தான். The emotions, feelings, needs, wants, fears, happiness is best expressed. How much ever language you may learn. இப்போ வந்து நமக்கு ஒரு தாய்மொழி நமக்கு தமிழ்னு வச்சுக்குவோம். இதில் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கூல் போகிறீங்க, யூ லேர்ன் இங்கிலீஷ், ஹிந்தி, ஃப்ரெஞ்ச், தென் எக்ஸ்ட்ராவாக யூ கோ இன் ஃபார் கிளாஸஸ், யூ லேர்ன் ஜெர்மனி, ஸ்பானிஷ் எல்லாம் இருந்தாலும் நாளைக்கு திடீர்னு ஒரு வலி, ஒரு கஷ்டம், ஒரு அழுக, ஒரு சந்தோஷம்னா நீங்கள் ஃப்ரெஞ்சு ஜெர்மனியில் கற்றுவீங்களா, இல்லை சந்தோஷப்படுவீங்களா, இல்லை உங்கள் மதர் டங்கில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோமா? ஸோ அவர் மதர் டங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் to show our expressions, to show our emotions, to show our feelings. அடிப்பட்டாலும் அம்மானு தான் நம்ம கற்று போகிறோம் இல்லையா? மம்மினா கற்று போகிறோம் கிடையவே கிடையாது. ஸோ எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், நீட்ஸ், வாண்ட்ஸ், ஃபியர்ஸ், ஹாப்பினஸ் இஸ் பெஸ்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் அவர் மதர் டங். they feel at ease while speaking to someone who understands it. ஒரு தெரியாத ஊரில் போகிறோம், புரியாத இடத்துல திடீர்னு நம்ம மதர் டங் பேசுகிற ஒருத்தவங்களை பார்த்தோம்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுதான் வில் ஃபீல் அட் வெரி ஈஸ், ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும், ஒரு ஈஸினஸ் ஃபீல் பண்ணுவோம் வைல் ஸ்பீக்கிங் சம் ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட். First few and most important stages of child learning takes place in home language. We have seen stages of child development and growth. அந்த ஸ்டேஜஸில் ஃபஸ்ட்டு ஃபியூ இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ், அவங்க பேச ஆரம்பிக்கும் போது, சில விஷயங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது, அவங்களுடைய கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி லேர்னிங் ஸ்டார்ட் ஆகும்போது தே லேர்ன் எவ்ரிதிங் த்ரூ தயர் ஹோம் லாங்குவேஜ் ஆர் ஃபஸ்ட் லாங்குவேஜ். அவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு அக்வயர் பண்ணுற விஷயங்கள், நாலேஜ் எல்லாமே வந்துட்டு அவங்க ஹோம் லாங்குவேஜில் அக்வயர் பண்ணுறாங்க. ஹோம் லாங்குவேஜ் ஃபெசிலிட்டேட் பெட்டர் லேர்னிங் ஆஃப் எனி அதர் லாங்குவேஜ் லேட்டர் இன் லைஃப். சி ஆஃப்டர் தட் இஃப் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் எனி அதர் லாங்குவேஜஸ், இதுக்கப்புறமா நீங்கள் எத்தனை லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும், if in case you are not able to understand a particular meaning in some other language, இங்கிலீஷ் படிக்கிறீங்க, இங்கிலீஷில் ஒரு லாங்குவேஜ் புரியல, இல்லை ஹிந்தி படிக்கிறீங்க, ஹிந்தியில் ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு மீனிங் புரியல அப்படின்னா உடனே நம்ம கூகுளில் போய் என்ன போட்டு பார்ப்போம், அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு தமிழில் என்ன மீனிங்னு தானே போட்டு பார்க்குறோம். ஆர் வாட் எவர் ஹோம் லாங்குவேஜ் ஆர் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இஸ் யுவர் லாங்குவேஜ், வி வில் சர்ச் இன் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ். ஸோ வேறு எந்த ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது நம்மளோட ஹோம் லாங்குவேஜ் ஆர் மதர் டங், வாட் எவர் இட் இஸ். The child speak and see in home language build positive and health self-identity. So when they learn something in their home language, or when they see or speak in their home language, they bring positivity and healthy self-identity. அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் ஒரு பாசிட்டிவிட்டியும் அவங்க ஹோம் லாங்குவேஜ்லேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். Okay, issues in mastering of home language. We told home language is most important, but there are certain issues in learning that particular home language. ஹோம் லாங்குவேஜ் தான் ஃபஸ்ட் லாங்குவேஜ், வீட்டில் இருந்தே கற்றுக்குறோம், அதுவாக வருதுன்னெலாம் சொல்லியாச்சு. பட் அந்த ஹோம் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கும் அதில் மாஸ்டரியாக இருக்கிறதுக்கும் வந்துட்டு சில இஷ்யூஸ் இருக்குது, சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா,
First one, physiological problems like stammering, stuttering, speech and hearing impairment. பை பர்த்லேயே இல்லை குழந்த வளர வளர அவங்களுக்கு ஃபிசியலாஜிக்கலாக அவங்க பாடியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, திக்கி திக்கி பேசுறது, சரியாக பேச்சு வராமல் இருக்கிறது, இல்லை ஹியரிங் இம்பேர்மெண்ட்டு, காது கேட்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஹோம் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு bilingual parents. Many houses they talk more than 1 or 2 languages. Bilingual, அப்பா ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க, அம்மா ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது the child may feel some difficulties in learning that language. But when they keep growing in that environment itself, they easily acquire both the languages. எத்தனையோ ஃபேமிலியில் you can see a child talking to a mother in one language, talking to father in other language. அந்த மாதிரி பேசுகிற குழந்தைங்க இருக்காங்க. பட் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தே ஃபீல்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் டு லேர்ன் தோஸ் ஹோம் லாங்குவேஜஸ். சம் பேரண்ட்ஸ் ப்ரிஃபர் நாட் டு ஸ்பீக் இன் தேர் ஹோம் லாங்குவேஜஸ் ஃபார் வேரியஸ் ரீசன். இது வந்து இப்போது ஒரு ட்ரெண்டிங் விஷயம் மாதிரி இட் இஸ் ஹேப்பனிங் நவ் இன் மெனி அர்பன் and upper middle class families. It's happening that to get their child more fluency or well versed in English, what the parents are doing, they just ignore their home language. Either it can be Tamil, Telugu, Malayalam, Kannadam, என்னவா வேணா இருக்கட்டும், அவங்க ஹோம் லாங்குவேஜை மதர் டங்கை இக்னோர் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தே அந்த குழந்தைகிட்ட they start talking in English, thinking that the child will get fluency, more and more fluency in that particular language. But they don't think that the child will not acquire their own home language. அவங்களுடைய மதர் டங் அந்த சைல்டு கற்றுக்காமல் போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங் இல்லாமல் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வரணுங்கிறதுக்காக நிறைய பேரண்ட்ஸ் இப்போ கூட வீட்டில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. பட் த சில்ட்ரன் ஆர் லேர்னிங் தட் இங்கிலீஷ் வெரி வெல். பட் அவங்களோட ஹோம் லாங்குவேஜ் என்னாச்சு, மதர் டங் என்னாச்சு, அதில் ஒரு வேர்ட் கொடுத்தா அவங்களுக்கு எழுதவும் தெரியல, படிக்கவும் தெரியல, பேசவும் தெரியல. ஸோ ஃபார் தட் ரீசன் மெனி ஆர் ப்ரிஃபர் நாட் டு ஸ்பீக் தேர் ஹோம் லாங்குவேஜஸ். அது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அந்த ஹோம் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு. அண்ட் மல்டிலிங்குவலிசம் அட் ஹோம். Already we have seen bilingual parents, 2 language. Some parents are not speaking at all. Home language பேசுறது கிடையாது. Next thing is multilingualism. Multilingualism is interaction with the relatives from different backgrounds, speaking languages different from that home language. We may have different background relatives. நம்ம ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு வேறு வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம். இன்டர்லேஷன் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜ் பண்ணியிருக்கலாம், வேறு ஸ்டேட்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், இல்லை இங்கேருந்து அந்த ஸ்டேட்டுக்கு போன ரிலேட்டிவ்ஸ் வந்து அங்கே செட்டில் ஆகிருக்கலாம். அதெல்லாம் அந்த லாங்குவேஜ் அவங்க நல்லா பேசலாம். அந்த மாதிரி வேறு வேறு பேக்ரவுண்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம பேசும்போது இட் பிகம்ஸ் மல்டிலிங்குவலிசம். அங்கே வந்து ஹோம் லாங்குவேஜோட யூசேஜ் கம்மியாகும் போது அந்த சில்ட்ரனால் ஹோம் லாங்குவேஜை மாஸ்டரியாக கற்றுக்க முடியல, இஷ்யூஸ் இருக்குது. And use of new home language as a result of separation or remarriage of the parents into another community. When the parents get separated, when the mother or father is divorced, they get separated and get remarried to another women or men, they may be talking some other language. Okay, in that case that is completely different from that child's home language. அப்போது அதை கற்றுக்கிறதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படலாம். இல்லை நம்ம மேரேஜ் பண்ணும்போது இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் மேரிட் டு ஒன் இன்டர் ஸ்டேட் மேரேஜ், இப்போது லவ் மேரேஜ் பண்ணுற பேரண்ட்ஸ் வந்து வேறு வேறு ஸ்டேட்லேருந்து அந்த மாதிரிலாம் மேரேஜ் பண்ணுறாங்க. இல்லை இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி ரீமேரேஜ், டைவர்ஸ், அந்த மாதிரி வேறு மேரேஜஸ்லாம் பண்ணும்போது இட் ரிசல்ட்ஸ் இன் இஷ்யூயிங் மாஸ்டரி இன் ஹோம் லாங்குவேஜ். ஹோம் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல ஒரு ப்ராப்ளமாக இதெல்லாமும் இருக்குது. Next, how to improve your home language. Okay, you have faced many problems in learning the home languages. If at all you are facing problems or anything, how to improve the home languages at home and at school. Improving the home languages. First thing, you have to keep encouraging the children to use the home language consistently. You have to keep talking to the children. குழந்தைங்க பேச 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 தான் லாங்குவேஜ் வரும். ஸோ வீட்டில் ஹேவ் டு கீப் என்கரேஜிங் தி சில்ட்ரன். சூஸிங் டு ஸ்பீக் 1 L1 in case of bilingual or multilingual home setup. If at all the parents are using multilingual or bilingual home setup, you can use one language to the children if they are facing a problem. Why I am telling is that I have seen many people using 2 languages at home and the children are mastering in both the languages.
அந்த குழந்தைங்க வந்து 2 லாங்குவேஜ்லையுமே பேசுவாங்க. அம்மா வந்து தெலுங்கு பேசுவாங்க, அப்பா தமிழ் பேசுவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க அம்மா கிட்ட தெலுங்கும் பேசுவாங்க, அப்பா கிட்ட தமிழும் பேசுவாங்க. இந்த மாதிரி I have seen many families. So if at all they are facing the problem, you can restrict your language to single or L1 language. But if the children is able to learn both the language, it is well and good. Involvement of parents, constant interaction with the children, increase the instance of L1 usage at home. Yes, I told you earlier, we have to keep encouraging the children and we have to constantly interact with the children. We have to keep interacting with the children. குழந்தைங்க கிட்ட பேசிட்டே இருக்கணும். Parents should get involved in talking to the children. Various things. See, you can sing a song, tell a story, tell jokes. You can ask them to create their own stories. Somehow or other, you have to keep the children engaged in speaking more and more, so that you can bring out the language usage. It is also important duty of the parents or the close family members to keep track of the child with speech development. See, that particular age you should keep track of the children, whether they are start 1 year. At the end of 1 year, the child should able to babble something, which means meaningless words. At least they should start talking some meaningless words. And slowly, by 1.5 years, the child should be able to tell some repeat some words, at least some 50 words or something. They should be able to repeat all those words. By end of 2 years, the child should be able to form very mini sentence, small sentences with 2 or 3 words, or they should be having increased vocabulary number of words. So you have to keep track of all these things. இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க கரெக்டாக அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். Certain children may start talking in 9 months or 10 months itself. அதிலே வந்து அம்மா அப்பா அந்த மாதிரியான ஃபஸ்ட்டு கூயிங் சவுண்ட்ஸ் they'll make. Then they'll start telling letters, repeated syllable இருக்கிற மாதிரியான லெட்டர்ஸ் சொல்லுவாங்க. மாமா, தாத்தா, பாப்பா, இந்த மாதிரி ரிப்பீட்டட் சிலபல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லெட்டர்ஸில் வேறு வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்புறமா ஸ்லோலி தே ஸ்டார்ட் ரிப்பீட்டிங் ஆர் இமிட்டேட்டிங் அதர்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலி. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜஸ், க்ரோத், டெவலப்மெண்ட் வந்து சைல்ட் கிட்ட இருக்காங்கிறத we should keep track. If at all, if we felt that the child is not talking, ஒரு 1.5 years ஆயிடுச்சுன்னு அந்த குழந்தை சரியாக பேச்சு வரல, எதுவும் வேர்ட்ஸ் சொல்லலை அப்படிங்கும்போது immediately we should take care of that, so that if at all any problem, அதை வந்து நம்ம ஏர்லி டைம்ஸ்லேயே ஐடென்டிஃபை பண்ணி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், at school how you can develop the home language. Linguists recommend a wise mixture of home and school languages. That is, what they say is that children first learn home languages. So ஸ்கூலுக்கு போன உடனேவே when you start talking in English or some other different language, they will not understand. They'll feel that they are in a new environment. So there should be a wise mixture of ஹோம் லாங்குவேஜ் அண்ட் ஸ்கூல் லாங்குவேஜ். 2 லாங்குவேஜையும் ப்ராப்பர் மிக்சரில் கொடுத்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அடுத்த செகண்ட் லாங்குவேஜையும் they should engage. This will increase the understanding of the language learned at the school. ஸோ ஹோம் லாங்குவேஜோடு சேர்த்து ஸ்கூல் லாங்குவேஜை சொல்லி கொடுக்கும்போது தான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த விதத்தில் ஸ்கூல்லையும் வந்து நம்ம ஹோம் லாங்குவேஜை யூஸ் பண்ணணும். Home languages which can be strengthened by drawing comparison between home language and school language. Home language வந்து இன்னும் எப்படி strengthen பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, when you are teaching இங்கிலீஷில் எல் அப்படிங்கிற லெட்டர் டீச் பண்ணும்போது உங்கள் ஹோம் லாங்குவேஜ் தமிழ் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இருக்கிற அந்த ல கம்பேரிசனை சொல்லி டீச் பண்ணணும். நம்ம வீட்டில் பேசுகிறோம் இல்லையா, ஹோம் லாங்குவேஜில் இந்த மாதிரி வருது இல்லை, இதுதான் வந்து இங்கிலீஷில் இந்த சவுண்டில் வருது அப்படிங்கும்போது they will easily understand the relationship between those 2 languages. ஹோம் லாங்குவேஜையும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம், செகண்ட் லாங்குவேஜும் ஈஸியாக அவங்க லேர்ன் பண்ண முடியும். அண்ட் ஷோயிங் த ஆரிஜின் ஆஃப் வேர்ட்ஸ் ட்ரான் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஸ்கூல் லாங்குவேஜஸ் ஆர் வைஸ் வர்ஸா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு வந்து அதனுடைய ஆரிஜின் வந்து ஹோம் லாங்குவேஜில் இருக்குது, இல்லை அதனுடைய ஆரிஜின் வந்து செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷில் வேறு லாங்குவேஜில் இருக்குன்னா அந்த எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். The English words catamaran is derived from the Tamil word kattumaram, which means logs of wood tied together. இது சொல்லும்போது லாக்ஸ் ஆஃப் வுட் டைட் டுகெதர் இந்த மாதிரி இருந்தால் அது பேர் கேட்டமரான். கேட்டமரான் அப்படிங்கிறது இங்கிலீஷில். இது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் கட்டுமரம் அந்த வார்த்தையிலிருந்து தான் வந்தது அப்படின்னு அந்த கம்பேரிசனோட அவங்களுக்கு அந்த மீனிங்கோட 2 லாங்குவேஜையும் சேர்த்து சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹோம் லாங்குவேஜ் அண்ட் ஸ்கூல் லாங்குவேஜ் ரெண்டுமே வந்து ஈஸியாக டெவலப் ஆகும்.
So we have seen home language, what are the importance of home language, and what are the issues we are facing, a child faces in learning a home language, and how we should improve a home language. Next comes our school language. Okay, school language. What is a school language? A school language or a language of schooling. School language or language of schooling means a communication or medium of instruction we use at school. What is the medium of instruction we are using at school is our school language. For some children, the home language and school language will be same. For some children, the home language and school language is different, which means if you are speaking Tamil and if you are studying in Tamil medium school, your home language and your school language will be same. If you are speaking Tamil at home and if you are studying in an English medium school, your home language and the medium of instruction is different and your school language becomes different. அதுதான் வந்துட்டு ஸ்கூல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். Usually, which will be your school language? A dominant, national, regional or any other language is used in the classroom for the purpose of teaching. Teaching purpose-காக நேஷ்னலாக யூஸ் பண்ணுற இது ஒரு லாங்குவேஜ் ஆர் ரீஜனலாக யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். நேஷ்னலாக யூஸ் பண்ணுற இட் கேன் பி ஹிந்தி ஆர் ரீஜனலாக யூஸ் பண்ணுறது அந்த தமிழ் ஆர் தெலுங்கு ஆர் கன்னடம் அந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்கிற லாங்குவேஜ் ஆர் எனி அதர் லாங்குவேஜ். இந்தியாவில் இப்போ காமனாக வேர் யூஸ் இன் இங்கிலீஷ். இந்த மாதிரி ஒரு டீச்சிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு லாங்குவேஜ் தான் வந்துட்டு நம்ம ஸ்கூல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். School language can be same as home language or can be different as in case of many Indian states like English medium schools. ஸோ நம்ம மதர் டங் அண்ட் நம்ம ஸ்கூல் லாங்குவேஜும் சேமாகவும் இருக்கலாம் ஆர் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். What is the importance of school language? Learners learn the most important concepts and values at school. So, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ், தியரிஸ், லாஸ், வேல்யூஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கூலில் தான் படிப்போம். ஸோ ஸ்கூலில் அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த லாங்குவேஜ் வந்து இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ் அண்ட் தியரிஸ் ஆர் டாட் இன் தி லாங்குவேஜ் ஆஃப் ஸ்கூல். The theories and ideas which we learn is taught in the school language. It helps in achieving the level of academic language requirement by the student. Academic language வந்து எந்த அளவுக்கு தேவையோ ஒரு டீச்சிங்க்கு லேர்னிங் பர்பஸ்க்கு தேவையான அந்த அகடமிக் லாங்குவேஜை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஸ்கூல் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இட் ஆக்ட் அஸ் அன் வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ் அண்ட் பியர்ஸ். இன் த ஸ்கூல் ஃபார்மலி யூ ஹாவ் டு கம்யூனிகேட் இன் தட் ஸ்கூல் லாங்குவேஜ் ஒன்லி. சி ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஸ்டடிங் இன் அன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், மெனி ஸ்கூல்ஸ் கீப் இன்சிஸ்டிங் ஆன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ ஒரு டீச்சர்கிட்ட பேசும்போது நம்ம தமிழ் டீச்சரை தவிர மற்ற டீச்சர்ஸ் கிட்ட பேசும்போது யூ ஆர் இன்சிஸ்டட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ். ஸோ ஒரு லெவல் ஆஃப் வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஃபார்மலாக பேசுகிறதுக்கு டீச்சர்கிட்டையும் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டையும் அந்த மாதிரி பேசுகிறதுக்கு வி ஆர் யூஸிங் தட் ஸ்கூல் லாங்குவேஜ். The language taught at the school brings along with the culture that is followed by the native community in which the language is spoken. See, what they say is, whatever language is used in the school, with that language, it brings in the culture of that particular language. Say for example, nowadays, many English medium school have been already emerged in our country. So the children studying in the English medium school imbibe the culture of that Western attitudes and behavior. கரெக்டாக நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்கள பார்த்தோம்னா அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து அதனுடைய தாக்கம் வந்து அந்த குழந்தைங்ககிட்ட நிறையா இருக்கும். ஸோ எந்த லாங்குவேஜ் வந்து ஸ்கூல் லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணி படிக்கிறோமோ அந்த லாங்குவேஜ்க்கான கல்ச்சர், நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம் கல்ச்சரை டிரான்ஸ்மிட் பண்ணுறது லாங்குவேஜோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ அந்த எந்த லாங்குவேஜில் படிக்கிறோமோ அந்த லாங்குவேஜ்க்கான கல்ச்சரையும் அந்த குழந்தைங்க வந்து தானுக்குள்ளே வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்கூல் லாங்குவேஜ் ஆஃப் மோஸ்ட் இந்தியன் ஸ்கூல் இஸ் English. It can be agreed upon that student of today has imbibed in them the shades of English speaking nations. அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு, வொக்காபுலரி இது எல்லாமே வந்துட்டு அந்த குழந்தைங்க ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடுறாங்க. இப்போது see the kids who are not going to school, அந்த கிட்ஸ்க்கு எல்கேஜிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இஃப் அட் ஆல் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங், ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிற குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய ரைம்ஸ் சிடி, யூடியூப்பில் வந்துட்டு ரைம்ஸு, சாங்ஸு, ஃபோனிக்ஸு, ஏபிசிடி, ஆல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் போட்டு காட்டுறோம். அப்போ அந்த குழந்தைய பார்த்தோன்னா 2.5 years or 3 yearsல வாட் தட் சைல்ட் சேஸ், ஆப்பிள் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஹவு தே ப்ரொனவுன்ஸ் ஏ ஃபார் ஆப்பிள்
அந்த ஆப்பிள் அந்த சவுண்டு வந்து எங்கேருந்து வந்தது ஆப்பிள் நம்ம நம்ம நார்மலாக பேசும்போது ஆப்பிள் அப்படி சொல்கிறோம். பட் அந்த குழந்தைங்க when they keep on hearing to those rhymes and videos they pronounce apple, ball, mommy. That you can see the difference in those kids. தட் இஸ் பிகாஸ் தே லேர்ன் த்ரூ தட் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் மூலிமா படிக்கும்போது அந்த குழந்தைங்க அந்த கல்ச்சரையும் அந்த வெக்காபுலரி அந்த ப்ரொனவுன்சியேஷன் அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாமே அவங்களுக்கு வந்து இம்பைப் ஆகுது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இஃப் தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் திஸ் மச் ஃப்ரம் அ லாங்குவேஜ் தென் திங்க் ஆஃப் தி சில்ட்ரன் ஹூ ஆர் கோயிங் டு ஸ்கூல் அண்ட் ஸ்டடிங் இன் தட் பர்டிகுலர் மீடியம்ஸ். ஓகே, ஸோ லாங்குவேஜ் brings in the culture also with them. Issues in mastering school language. As we find issues in mastering home language, we also have issues in mastering in the school language. What are the issues we can face? Mastery takes a long time when school and home language is different. Yes, see, when you have different school language and home language, you can take a long time to become a mastery in that particular school language. ஸோ ஒரு மதர் டங்கை கற்றுக்கிற அளவுக்கு ஈஸியாகவோ எஃபர்ட்லெஸ்ஸாகவோ நம்ம வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜ் லேர்ன் பண்ண மாட்டோம். இட் டேக்ஸ் அ லாங் டைம் ஃபார் அஸ் டு லேர்ன் அண்ட் பிகம் மாஸ்டர் இன் தட். The student has to think in different language in order to complete the academic task. So when your academic task and an assignment is given, your homework is given, you cannot think in your own language. You have to search for sentence or words or ideas in another language. That becomes difficult for the children to finish that task. Exposure to school language is limited by time, space and boundaries. So the chance of learning school language is not quick and easy process. The school you will be there from 9 o'clock to 4 o'clock. Only that time you will be there in the school, and exposure to that language is also limited. Not all the time you will be learning and not all the time you will be talking in that particular language. பிடி பீரியட் போவோம், லஞ்ச் டைம் இருக்கும், தமிழ் பீரியட் வரும், அந்த லாங்குவேஜ் இல்லாத மீடியம் இல்லாத பீரியட் வரும், அரசு ட்ராயிங் பீரியட் வரும், பேசவே இல்லாத ப்ரேயர் டைம், அந்த மாதிரி நிறைய டைமில் அந்த லாங்குவேஜோட யூசேஜ் இல்லாமல் இருப்போம். இருக்கிறது 9 to 4, அதுலேயும் லாங்குவேஜோட யூசேஜ் இல்லாத டைம்ஸும் இருக்கும். ஸோ எக்ஸ்போஷர் டு ஸ்கூல் லாங்குவேஜ் இஸ் லிமிட்டட். In that case, it will be very difficult or it's not very quick or easy to learn that language within a short time. And motivation plays a major role in acquiring that knowledge. You have to keep on motivating the children. இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிற அத்தனை குழந்தைங்களும் இங்கிலீஷ் பேசுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கரெக்டா? பிகாஸ் we need a constant motivation. Whichever children has interest in it, இன்ட்ரென்சிக்காக அவங்களுக்குள்ளே இருந்தே அந்த மோட்டிவேஷன் யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஈஸியாக அக்வயர் பண்ணிக்குவாங்க. வெளியிலேருந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறவங்க வந்துட்டு ரொம்ப மெதுவாக லேட்டாக அப்படி தான் கற்றுப்பாங்க. சம் ஆர் மோட்டிவேட்டட் பை தெம் செல்ஃப், சம் நீட் எக்ஸ்ட்ரென்சிக் மோட்டிவேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் லேர்ன் பண்ணுவாங்க. பட் ஹூவர் வித்தின் ஃப்ரம் தெம் செல்ஃப் தே வாண்ட் டு லேர்ன், பேசணும் கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இருக்கிற குழந்தைங்க தான் they keep talking in that language and they acquire it very easily. So motivation plays a main role in acquiring the school language. Change in the medium of instruction. So student who shift from one medium of instruction to another find it difficulty in learning. சின்ன கிளாஸில் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியமில் போட்டிருப்பாங்க, 6th கொஞ்சம் லாங்குவேஜ் தெரியட்டும் அப்படின்னு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு மாற்றுவாங்க. இல்லை 10th வரைக்கும் தமிழ் மீடியமில் ஸ்கூல் படிச்சுட்டு ஸ்கூலிங் வந்து ஃபுல்லாக தமிழ் மீடியமில் படிச்சுட்டு காலேஜ் போகும்போது இங்கிலீஷ் மீடியமில் போகிற குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு தே ஃபீல் இட் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு லேர்ன். அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்துட்டு லோ ஆகிற அளவுக்கான ஒரு இன்ஃபீரியாரிட்டியெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு டெவலப் ஆகுது. அந்த மாதிரி குழந்தைங்க வந்துட்டு அதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த ஸ்கூல் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ் இன் மாஸ்டரிங் த ஸ்கூல் லாங்குவேஜஸ். ஓகே, next, how to improve the school languages. Okay, you know what is school language and what are the problems you have faced in learning the language, and now how to improve your school languages. First thing is dedication. As I told earlier, you need your dedication, hard work from yourself. More dedication and systemic exposure to school language is most important. You should keep yourself exposed to that language. சும்மா இருக்கிற நேரத்தில் நியூஸ் பேப்பர்ஸு டெக்ஸ்ட் புக்ஸ் இல்லாமல் வேறு ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அந்த லாங்குவேஜ் கூட எக்ஸ்போஷர் இருந்துகிட்டே இருக்கணும், டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எந்த லாங்குவேஜுமே வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ண முடியும். And more dedication is required to learn any language. And adoption of new education technologies like language learning aids. எத்தனையோ technologies have improved. Language learning aids நம்ம
காதலியே அந்த ப்ரொனன்சியேஷன் கேட்டுட்டு அதை லேர்ன் பண்ணுறது, மீனிங்ஸோட லேர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய லேர்னிங் எய்ட்ஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி யூ கேன் லேர்ன். தென் யூஸ் ஆஃப் ஸ்கூல் லாங்குவேஜ் அட் ஸ்கூல் இன் த சேம் வே தட் ஆஃப் ஹோம் லாங்குவேஜ். ஹோம் லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே அளவில் complete usage of school language within the school premises. 9 to 4 only that language I'll use அப்படிங்கிற ஒரு நீ பிளே கிரவுண்டில் இருந்தாலும் சரி, லஞ்ச் பிரேக்கில் இருந்தாலும் சரி, அசம்பிளியில் ஹாலில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் யூ ஷுட் யூஸ் ஒன்லி தட் பர்டிகுலர் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட யூ ஷுட் யூஸ் தட் லாங்குவேஜ். Continuous assessment of school language acquisition must be undertaken by all teachers based on the subject handle. See, இங்கிலீஷ் டீச்சர் மட்டும்தான் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இஃப் இட் இஸ் அன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், எக்ஸப்ட் த லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ் வாட் யூ லேர்ன், ஆல் அதர் திங்ஸ் ஆர் இன் தட் பர்டிகுலர் மீடியம் லாங்குவேஜ் ஒன்லி. ஸோ அதர் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் இல்லாமல் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் டீச்சர்ஸ் எந்த டீச்சர்ஸாக இருந்தாலும் தே ஷுட் கீப் அசஸிங் த லாங்குவேஜ் இன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டில் அந்த லாங்குவேஜை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த வேர்ட்ஸ் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதற்கான மற்ற சப்ஜெக்டில் அதோட மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி தே ஷுட் ஹெல்ப் த children and assess the children continuously. See, for example, when the child learns that addition is just another word of altogether, put together and total of. Total of அப்படின்னாலும், altogether அப்படின்னாலும், put together அப்படின்னாலும் அது அடிஷன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் தெம் டு ஃபினிஷ் த டாஸ்க். ஸோ இப்போ ஒரு மேக்ஸ் டீச்சராக இருக்கும்போது நம்ம அடிஷன் மட்டும் அவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஸோ அந்த லாங்குவேஜில் அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு என்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெளிவு, ஒரு கண்டினியூஸ் ஒரு என்கரேஜ்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி நம்ம இம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தே ஈஸிலி லேர்ன் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ். Exposing student to various genres of literature, various kinds of literature they should get exposed to. They have to read ஒரு ட்ராமா ஆகட்டும், எத்தனையோ ஷேக்ஸ்பியர்ஸோட ட்ராமா இருக்குது. இது வந்து இங்கிலீஷ்க்கு மட்டும் நான் மீன் பண்ணல, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் வாட் எவர் ஸ்கூல் லாங்குவேஜ் இஸ் தட். இப்போ தமிழ்லேயே இருந்தால் கூட தமிழோட இலக்கியங்கள், இலக்கணம் நடையில், இலக்கிய நடையில் இருக்கிற தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், பேச்சு நடையில் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த லிட்ரேச்சருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர், போயட்டிக்காக இருக்கட்டும், ட்ராமாட்டிக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர்ஸ் வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த லாங்குவேஜை இன்டெப்த்தாக அவங்களால லேர்ன் பண்ண முடியும். என்கரேஜிங் த யூஸ் ஆஃப் ஸ்கூல் லாங்குவேஜ் அஸ் லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் அமங் பேர். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதும் அந்த பர்டிகுலர் ஸ்கூல் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். These are the ways to improve the school languages. Now we have completely seen about what is home language and what is school language. So if at all they have asked you in exam for a difference between a home language and school language, you can write like this. So difference between a home language and a school language. First thing, speech organs are still in developing stage. So when the child start learning on home language, the speech organs or that vocabulary or your cognitive abilities or your hearing capacity, everything is in the stage of development. It is not completely developed. But when they start learning the school language, at least by 3 years only they will go to school. So when they start learning the school language, their speech organs are completely developed. Second one, exposure to home language is constant and higher when compared to school language. So when compared to school language, you are getting more and more exposed to home language. Access to school and second language is fixed and lesser than that of home language. Home language விட இதோட accessibilityயும் யூசேஜும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. It is subconscious process and naturally acquired. Even before you learn to talk, you keep hearing the words. You know what your mother is talking about. நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு, ரிப்ளை பண்ணுறதுக்கு, வார்த்தைகள் தெரியறதுக்கு முன்னாடியே அம்மா என்ன பேசுகிறாங்கங்கிறது நமக்கு புரியும். ரைட். ஈவன் வென் யூ ஆர் இன்சைட் அ ஊம்ப் ஆஃப் யர் மதர், அம்மாவின் கருவறையில் இருக்கும்போதே அம்மா பேசுகிறத புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஹோம் லாங்குவேஜ் வந்து இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். அம்மா திட்டுறாங்களா, கொஞ்சுறாங்களா, கோவமாக இருக்காங்களா, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் அட் த ஸ்டேஜ் ஆஃப் 1 or 2 years, ரைட்? So it is subconscious process and it is naturally acquired. Nobody is going to keep on influencing. எடுத்து புக் எடுத்து வச்சு எழுது, இன்னைக்கு வந்து இதுதான் லெசன் அப்படின்னு ஒரு வயசில் உட்காந்து அம்மா சொல்லித்தர போகிறது இல்லை. பட் ஸ்டில் யூ கேன் easily understand and you easily acquire that particular language. But school language is learnt in an artificial setup.
ஸ்கூல் லாங்குவேஜ் ஆர் எனி அதர் லாங்குவேஜ், ஹோம் லாங்குவேஜ் தவிர்த்து எந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும்னாலும், ஸ்கூல் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும்னா யூ நீட் அன் ஆர்டிஃபிஷியல் செட்டப். ஒரு கிளாஸ் ரூம் வேணும், ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கறதுக்கு வேணும், அண்ட் புக் பென் நோட் இதெல்லாம் வச்சு தான் யூ கேன் லேர்ன் சம் அதர் லாங்குவேஜ். Home language is low during the childhood, therefore home language is learned during the childhood. This is not low. Home language is learned during the childhood, therefore learners are young. Okay, so at home, at young age, you are learning the home language, but acquisition of school language takes place after acquiring the home language. After acquiring the home language only, you are going to learn your school language, so you are grown up. See, as I told, some children may have got shifted in the middle of this school. காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஸ்கூல் லாங்குவேஜ் படித்த குழந்தைங்களா இருக்காங்க, ஒரு 6th அப்புறம் படித்த குழந்தைங்களா இருக்காங்க. பட் பிறந்த உடனே at a very young age you start learning your home language. It is easy and informal process. Learning in home language is very easy and it is informal process. As I told earlier, we are not going to put a timetable, you are not going to have a textbook or a writing notebook, you are not going to have a scheduled time, sit and learn your home language. It is very natural, it is very easy. Without your knowledge, நீ எப்படி உன்னுடைய மதர் டங் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜே இல்லாமல் நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? It is easy and informal. Can you remember how you learnt your first word? நீங்கள் ஃபஸ்ட்டு அம்மா அப்படி சொல்லி கொடுக்கும்போது அந்த வேர்டு எப்படி கற்றுக்கிட்டோம், எப்படி தெரிஞ்சது, எங்கே கிளாஸுக்கு போனோம், ஏதாவதுலாம் தெரியுமா? நத்திங் லைக் தட். இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் இன்ஃபார்மல் ப்ராசஸ். அண்ட் ஸ்கூல் லாங்குவேஜ் இட் இஸ் ஃபார்மல் அண்ட் டைம் கன்சியூமிங். விச் எவர் லாங்குவேஜ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் ஆஃப்டர் யுவர் ஹோம் லாங்குவேஜ், that is time consuming and a formal process. So school language, learning a school language is a time consuming and formal process. Purpose of home language is communication. Why this you are using the home language? To communicate within your families, relatives and other peoples. The purpose of school language is for teaching and learning. It's a medium of instruction. லேர்ன் பண்ணுறதுக்கும் டீச் பண்ணுறதுக்குமாக தான் நம்ம வந்துட்டு அந்த ஸ்கூல் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம். மல்டிலிங்குவலிசம் மே பி பாசிபிள் அட் ஹோம் வித் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். ஸோ யூ கேன் ஹாவ் மல்டிலிங்குவிஸ்டிக் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். ஒரே ஃபேமிலியில் அமெரிக்காவில் செட்டில் ஆன ரிலேட்டிவ்ஸ் வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க, நம்ம இந்தியாவிலே நார்தர்ன் ஸ்டேட்டில் செட்டில் ஆனவங்க ஹிந்தி பேசலாம், இங்கே இருக்கிறவங்க தமிழ் பேசலாம் ஆர் தெலுங்கு பேசலாம். இட் ஹேப்பன்ஸ் வித்தின் அ ஃபேமிலி. இன் அ ஃபேமிலி யூ ஹாவ் மல்டிலிங்குவிஸ்டிக் பீப்புள். But content level language in school is monolingual. Other languages are taught separately. See, if at all you are going into an Hindi medium school or if you are going in a English medium school, the content level is monolingual except that second language. இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா அங்கே செகண்ட் லாங்குவேஜை நம்ம தமிழ் படிக்கிறோன்னா தமிழ் மட்டும்தான் தமிழில் இருக்கும், மற்ற எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். தட் இஸ் மோனோலிங்குவல். அதே மாதிரி இப்போ நீங்கள் செகண்ட் லாங்குவேஜாக ஃப்ரெஞ்ச் படிக்கிறீங்கன்னா ஃப்ரெஞ்ச் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ கண்டென்ட் லெவல் லாங்குவேஜ் இஸ் மோனோலிங்குவல். அதர் லாங்குவேஜஸ் டாட் செப்பரேட்லி. எந்த செகண்ட் லாங்குவேஜ் ஆப்ட் பண்ணுறோமோ அதை செப்பரேட்டாக டீச் பண்ண போகிறாங்க. பட் மற்ற கண்டென்ட் எல்லாமே இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் எல்லாமே வந்துட்டு அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் தான், எந்த மீடியம் படிக்கிறோமோ அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்க போகுது, மோனோலிங்குவலாக இருக்க போகுது. It is in home language, it is interrogative in nature, can easily identify with the target culture. So interrogative in the nature is அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்கள வச்சு அவங்களுடைய கல்ச்சர் என்னங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ரைட்? It easily shows the culture or it can easily targets the culture. May or may not be interrogative. Student needs to accustom to the new culture. இது வந்து student has to get themselves adjusted to a new culture. It does not show any target culture. பர்டிகுலர் கல்ச்சரை டார்கெட் பண்ணி இது வந்து இருக்க போகிறதில்ல. ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஸ்கூல் கல்ச்சருக்கு, அந்த மீடியம்க்கு, அந்த லாங்குவேஜ்க்கு they should accustom themselves. Motivation to learn the language is intrinsic. It is also one of the major survival instinct of a man. Motivation moves from extrinsic to intrinsic, learned only for practical purpose. See, home language வந்து கற்றுக்கிறது வந்து இட்ஸ் இன்ட்ரென்சிக், நமக்குள்ளே இருந்தே நம்மளே கற்றுக்குறோம். யாரும் வந்து நம்மளை கற்றுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கற்றுக்கிறது கிடையாது. பட் ஸ்கூல் லாங்குவேஜ் கற்றுக்கிறது வந்துட்டு தே ஹாவ் டு கீப் என்கரேஜிங் யூ, கீப் மோட்டிவேட்டிங் யூ. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் இஸ் ரெக்வயர்ட். ஒன்ஸ் யூ லேர்ன் தட் லாங்குவேஜ், கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அது இன்ட்ரென்சிக்காக மாற்றி நம்ம கற்றுப்போம். அண்ட் இட் இஸ் லேர்ன்ட் ஒன்லி ஃபார் அ ப்ராக்டிக்கல் பர்பஸ். படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, எக்ஸாம் எழுதுறதுக்கும் அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக மட்டும்தான் வி ஆர் லேர்னிங் தட் பர்டிகுலர் ஸ்கூல் லாங்குவேஜ்.
Home language is used amongst the family members. Second language, school language is used to communicate among the teachers, students and friends in a formal condition. Home language வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே பேசுகிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அந்த ஒரு க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே பேசுகிறதுக்கு ஹோம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸ்கூல் லாங்குவேஜ் வந்து ஒரு ஃபார்மலாக டீச்சர்கிட்டையும் ஸ்டூடெண்ட்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஸ்கூல் பீப்புள்ஸ்கிட்டையும் பேசுகிறதுக்காக we use that school languages. So these are the main difference between the home language and school language. So as we told already first question we have seen about language meaning, concept and functions. Now we have seen understanding of home language and school language, and one by one we can see all the other possible questions from this particular unit.